வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி வந்து உங்களுக்கு 19,500 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கும். தென் இதுக்கு வந்து நீங்கள் லெட்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 23/5/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் வந்து கட்ட வேண்டியதில்லை அப்ளை பண்ணுறதுக்கு. தென் இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும். இந்த இடத்துல உங்களோட நேம் என்ன, உங்களோட தகப்பனார் பெயர், அதே மாதிரி உங்களோட ஏஜ், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜென்ரல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேசிய இனம் என்ன, மதம் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து இதில் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி ஹேண்டிகேப்பாக இருந்தால் நீங்கள் அதை வந்து எழுதிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, அடுத்தது கல்வி தகுதி என்ன, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கிங்க. தென் எஃப்ஐஆர் எதுவும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய கவரில் மேலே பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறது நீங்கள் எழுதி மென்ஷன் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அட்டாச் பண்ணணும்னா உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதனோட சர்டிஃபிகேட்டு, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லைன்னா அது தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி இது எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இது கூட வந்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். தென் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது வரம்பு உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஒட்டணும். தென் ஃபோட்டோ மேலேயும் வந்து சுய சான்றப்பம் அப்படிங்கிறது வந்து, அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல்புறம் சுய சான்றப்பம் இட வேணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து சைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் வந்து சுய சான்றப்பம் எழுதி அதில் வந்து சைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கி அதில் 50 ரூபாய்க்கான ஸ்டாம்பு ஒட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா அதையும் அட்டாச் பண்ணி கூட அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 23/5/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எண் 52 குமரன் கோயில் தெரு, திருவாரூர் 610001 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அனுப்புகிற போது இது கூட பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, இல்லை குடும்ப அட்டை, இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தவறான தகவல் ஏதாவது எதுவும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 8 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங் தான் இது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.